வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இப்போது உபாகம புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, நல்ல கவனிக்கமாக்காங்க, கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இங்கே பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஜனமாக. அப்போ உலகத்தை மக்கள் பார்ப்பாங்க, இவங்ககிட்ட என்ன விசேஷங்கள் இருக்குது. இன்றைக்கும் அதை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பார்க்குறோம். பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தான் இருக்காங்க. அவங்க எது எடுத்தாலும் சயின்டிஃபிக்காக இருந்தாலும், எது எடுத்தாலும் ஃபினான்ஷியல்ஸாக இருந்தாலும், இன்வென்ஷன்ஸாக இருந்தாலும், எது இருந்தாலும் ஒரு தனிமையை தான் வைத்திருக்கிறாங்க. ரெண்டாவது பரிசுத்த ஜனமாக இருக்காங்க. தனக்கென்று அவரை ராஜரிக கூட்டமும் ராஜரிக ஜனமும் ஆசாரிய கூட்டமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்கிறது. அதன்படி அவர் அதை பிரித்தெடுத்து தனக்கென்று வைத்துக் கொள்வார். இதை நன்றாக கவனிங்கள், அதுபடி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.